ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பார்க் ஸ்டடி டெஸ்க். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ஸ். சீடெட் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் வரக்கூடிய டெஃபினேஷன், ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டார்ச் டெஸ்ட், இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கான்செப்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டிருக்கிறேன். அதையும் நம்ம கான்செப்ட்ஸையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட்ஸை அக்யூரேட்டாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The process by which green plants make their own food in the presence of sunlight and chlorophyll is called photosynthesis. அதாவது பிளான்ஸ் வந்து எப்படி வந்து ஃபுட்டை வந்து சாப்பிடும்? அதுக்கு யாராச்சும் கொடுக்குறாங்களா? இல்லை இல்லையா? ஸோ பிளான்ஸ் வந்து அதோடைய ஃபுட்டை அதுவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதாவது பிளான்ஸ் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட். பிளான்ஸ் வந்து அவங்களோட ஃபுட்டை அவங்களா ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் பிளான்ஸ் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட். அதாவது பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு அது அதோடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சன்லைட். ஃபஸ்ட்டு சன்லைட். ஒரு செடி வளரணும், அதுக்கு ஃபுட்டு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு சன்லைட், அதுதான் மெயின் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட், கார்பன் டை ஆக்சைடு. செடிக்கு அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. அது எங்கேருந்து எடுத்துக்குதுன்னா ஃப்ரம் ஏர். அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த செடிக்கு எந்த பார்ட் மூலிமா அது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் தான். லீஃபில் ஸ்டொமேட்டா அப்படின்ற அந்த பார்ட்லேருந்து தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து லீஃப்க்கு போகுது. நெக்ஸ்ட்டு வாட்டர். வாட்டர் எப்படி அப்சர்வ் ஆகுது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளான்ட்டுக்கு வாட்டர் வந்து அதோட சாயிலிருந்து ரூட்ஸ் மூலிமா அதுக்கு தேவையான வாட்டர் வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு குளோரோஃபில். குளோரோஃபில் அப்படின்றது ஒரு க்ரீன் பிக்மெண்ட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே. ஸோ குளோரோஃபில் தான் சன்லைட்டை செடிக்கு வந்து அப்சார்ப் பண்ணுது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு சன்லைட், அதுதான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி போகுதுன்னா த்ரூ ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா மூலிமா லீஃபுக்குள்ளே போகுது. நெக்ஸ்ட்டு வாட்டர். வாட்டர் வந்து சாயிலிருந்து ரூட் மூலிமா அப்சர்வ் ஆகுது. அண்ட் குளோரோஃபில், இதுதான் க்ரீன் பிக்மெண்ட் சொல்லுவாங்க. இது லீஃபில் தான் இருக்குது. லீஃபில் ஸ்டொமேட்டாவும் இருக்குது அண்ட் குளோரோஃபில்லும் இருக்குது. இந்த குளோரோஃபில் மூலிமா அது என்ன பண்ணுது? சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட், லீஃப். நான் ஆல்ரெடி சொன்னேன், லீஃபில் தான் ஸ்டொமேட்டா இருக்குது, குளோரோஃபில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். லீஃபோட பார்ட்ஸ் பார்க்கலாம். லீஃபை வந்து ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு பிளான்ட்டோட எந்த பார்ட்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃபில் தான் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், பிளான்ட்டோட லீஃபில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ லீஃபில் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு டைனி போர்ஸ் இருக்குது. ஓகே. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸ்டொமேட்டா அப்படின்ற அந்த டைனி போர்ஸ் வழியாக என்ன கேஸ் வந்து என்டர் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, CO2 வந்து என்டர் ஆகுது. ஸ்டொமேட்டோ அலோவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். கேஸை வந்து CO2 என்டர் ஆகும். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை பிளான்ட் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே. ஸ்டொமேட்டா அலோவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இப்போ கேட்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா லீஃபில் ஸ்டொமேட்டா. ஓகேவா? ஸோ லீஃப் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற CO2வை எடுத்துக்குது. நம்மளுக்கு தேவையான
ஆக்சிஜனை அது நம்மளுக்கு வெளியில் கொடுக்குது. எப்போ பண்ணுது? டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஓ2னா என்ன? ஆக்சிஜன். CO2னா கார்பன் டை ஆக்சைடு. அப்போது லீஃபில் ஸ்டொமேட்டாவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடை என்டர் ஆகுது. எக்ஸிட் வெளியில் என்ன கேஸ் வருது? ஆக்சிஜன் வருது. அண்ட் ஆல்சோ குளோரோஃபில் என்ன பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், சன்லைட்டை அப்சார்ப் பண்ணும் இல்லையா? அந்த குளோரோஃபில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டுக்கு உள்ளே தான் குளோரோஃபில் இருக்குது. இதுவுமே எங்கே இருக்குது? லீஃப்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ குளோரோபிளாஸ்ட் ட்ராப்ஸ் சன்லைட் ஃபார் photosynthesis. Chloroplast contains chlorophyll and it traps sunlight for photosynthesis. Okay, clear? So leaf தான் food factory. அதில் வந்து ஸ்டொமேட்டா இருக்குது, அது வந்து டைனி போர்ஸ், அது வழியாக என்ன ஆகும்? CO2 என்டர் ஆகும், O2 வந்து எக்ஸிட் ஆகும். குளோரோபிளாஸ்ட் கண்டைன்ஸ் குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் என்ன பண்ணும்? சன்லைட்டை ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக அப்சார்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு ஈக்குவேஷன் பார்க்கலாம், அப்புறமா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பார்க்கலாம். வேர்டு ஈக்குவேஷனில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வாட்டர் இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு தேவை, அது நம்ம ஏர்லேருந்து எடுத்துக்குது. அண்ட் வாட்டர் தேவை. இது ரெண்டும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் இல்லையா? சன்லைட்டும் தேவை அண்ட் குளோரோஃபில்லும் இருந்தால் மட்டும்தான், இந்த க்ரீன் பிக்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரும் சேர்ந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் குளுக்கோஸ் தான் பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டு. ஸோ அது கிடைக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை அது ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட ஒரு வேர்ட் ஈக்குவேஷன். பட் இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன், பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா இதை தான் நீங்கள் வந்து எழுதணும். சம்டைம்ஸ் பாதி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு அதை பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து இதை மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா CO2 இல்லையா? ஸோ அண்ட் வாட்டரோட ஃபார்முலா H2O இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் குளோரோஃபில். குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. குளுக்கோஸ்னா அதுதான் பிளான்ட்டோட ஃபுட்டு இல்லையா? நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் O2. இப்போது இதை எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நம்பர்ஸ் வந்து வரணும் இல்லையா? ஸோ இங்கே ஆக்சிஜன் வந்து எத்தனை இருக்கோ அதே மாதிரி ஆக்சிஜன் தான் லெஃப்ட் சைடும் வரணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணால் 6 CO2 + 6 H2O அண்ட் ரைட் சைடு ஆஸ் யூஷுவல் அந்த ஃபார்முலா குளுக்கோஸோட ஃபார்முலா அண்ட் இங்கேயும் 6 O2. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம கட்டாயம் மெமரி பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கிறதுனால பிளான்ட் வந்து அதோடைய ஃபுட்டை வந்து தயார் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சன்லைட் இஸ் அப்சார்ப்டு பை குளோரோஃபைல். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சன்லைட்டை வந்து குளோரோஃபில் என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு என்டர்ஸ் த லீஃப் த்ரூ ஸ்டொமேட்டா. நான் சொல்லியிருந்தேன் கார்பன் டை ஆக்சைடு லீஃப் மூலிமா ஸ்டொமேட்டாவில் இருக்கிற டைனி போர்ஸ் மூலிமா என்டர் ஆகுது. இதுதான் செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை ரூட்ஸ் அண்ட் ரீச்சஸ் த லீவ்ஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரூட்ஸ் மூலிமா தான் வாட்டர் என்ன ஆகுது? அப்சார்ப் பண்ணி எங்கே போகுது? லீவ்ஸ்க்கு அந்த வாட்டர் போய் சேருது. நெக்ஸ்ட் இன் குளோரோபிளாஸ்ட் ஃபுட் குளுக்கோஸ் இஸ் ப்ரிப்பேர்ட். எந்த இடத்துல ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகுது? குளோரோபிளாஸ்டில் தான் அதோட ஃபுட் வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. இதுதான் ஃபோர்த். அந்த ஃபைனல் ஸ்டெப் ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட். ஃபிஃப்த் ஸ்டெப் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் த்ரூ ஸ்டொமேட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா ரிலீஸ் பண்ணுது. அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து குளுக்கோஸ் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச் இன் லீவ்ஸ். ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அந்த குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச்சாக அதோட லீவ்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸோட ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சன்லைட் இஸ் அப்சார்ப்ட் பை குளோரோஃபில். நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு என்டர்ஸ் த லீஃப் த்ரூ ஸ்டொமேட்டா. வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை ரூட்ஸ் அண்ட் ரீச்சஸ் த லீவ்ஸ். Fourth, in chloroplast, food is prepared. And fifth step, oxygen is released through stomata. And the sixth one is glucose is stored as starch in leaves. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சீடெட் கொஷின்ஸில் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஒன்று இதில் எந்த ஸ்டெப் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் இல்லை அப்படின்ற மாதிரி நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி கேட்பாங்க. இல்லை ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஸோ நாம் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக அந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ச் டெஸ்ட். எதுக்காக இந்த ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, டு ப்ரூவ் ஸ்டார்ச் இன் லீஃப். நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, அது வந்து ஃபுட்டு வந்து லீஃபில் வந்து அந்த குளுக்கோஸை வந்து ஸ்டார்ச்சாக சேவ் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லியிருந்தோம். பட் அது உண்மைதானா, அப்படி இருக்குது அதில் ஸ்டார்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் ஸ்டார்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ச் டெஸ்ட்டோட ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பாயில் லீஃப் இன் வாட்டர். ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம், அந்த லீஃபை வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபை எடுத்து ஒரு ஆல்கஹாலில் அதை வந்து திரும்பவும் பாயில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாட்டரில் பாயில் பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆல்கஹாலில் பாயில் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, அந்த லீஃபை வந்து ஒரு வார்ம் வாட்டர், ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாட்டரில் வந்து நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு அயோடின் சொல்யூஷனை அந்த லீஃபில் வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும் பொழுது அந்த லீஃப் வந்து ப்ளூ பிளாக் கலரில் மாறுச்சு அப்படின்னா ஸ்டார்ச் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அயோடின் டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த லீஃபோட கலர் ப்ளூ பிளாக் கலரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போது அதில் ஸ்டார்ச் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்றது நாம் புரிஞ்சிக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க, ஸ்டார்ச் ப்ரெசண்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ச் டெஸ்ட்டுக்கு எந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோடின் சொல்யூஷன். எதுக்காக அப்படின்னா அது என்ன கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அயோடின் சொல்யூஷனில் லீஃப் வந்து என்ன கலரில் சேஞ்ச் ஆகும்னு கேட்டாங்கன்னா ப்ளூ பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் எதுக்காக நம்மளுக்கு தேவை, நம்ம பிளான்ஸ்க்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசஸ் ஃபுட் ஃபார் த பிளான்ட். ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் பிளான்ட்ஸ்க்கு அதோட ஃபுட்டு கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இட் ரிலீசஸ் ஆக்சிஜன் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அது என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம ரிலீஸ் பண்ணுற அந்த கார்பன் டை ஆக்சைடை அது என்ன பண்ணிக்குது, இன்டேக் பண்ணிக்குது இல்லையா? ஸோ நம்மளுக்கு தேவையான, ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம நிறைய ஆக்சிஜன் வேணும்னா நிறைய நம்ம வந்து பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணணும், நிறைய செடி மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது நம்மளுக்கு தேவையான நிறைய ஆக்சிஜன்ஸ் வந்து பியூர் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது இட்ஸ் ரிலீசஸ் ஆக்சிஜன் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ்க்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் மெயின்டைன்ஸ் பேலன்ஸ் ஆஃப் கேசஸ் இன் நேச்சர். ஆக்சிஜன் வரும்போது மற்ற கேஸஸ் எல்லாம், அது தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அது இழுத்துக்கிறதுனால அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸஸை வந்து அது பேலன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் அப்சார்ப்டு இன் ஃபுட் இல்லையா? சன்னில் இருந்து தான் அதுக்கான ஃபுட்டை வந்து, அந்த எனர்ஜியை வந்து அது வந்து ஃபுட்டாக வந்து அது ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் ஃபைனலாக ஒரு குவிக் மெமரி ட்ரிக். சன்லைட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் CO2 இது எல்லாமே வித் குளோரோஃபில் கிவ்ஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ்ன்றது ஃபுட்டு அண்ட் ஆக்சிஜன். இந்த மெமரி ட்ரிக்கை நம்ம எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஒரு மெமரி ட்ரிக்கோட நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த பாருங்கள். 6 CO2 men plus 6 H2O women in sunlight and with chlorophyll gives glucose and 6 CO2. இதை நம்ம ஒரு சென்டென்ஸாக படித்தோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு மறக்காது இல்லையா? ஸோ திருப்பியும் சொல்லலாம். 6 CO2 men plus 6 H2O women in sunlight and with chlorophyll give glucose and 6 CO2.
இப்படி நம்ம ஒரு திரும்ப ஒரு 4-5 டைம்ஸ் நம்ம படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து இது ஒரு சென்டென்ஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை நம்ம ஞாபகமாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்ச் டெஸ்ட்டில் நான் ஆல்ரெடி இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருந்தேன். அது இங்கே கிளியராக காட்டுறேன் பாருங்கள் ரிசல்ட்டை. ப்ளூ black color with iodine solution shows that starch is present in the leaf. இல்லையா? ஸோ லீஃபில் ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னா, ஸ்டார்ச் ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கலர் வந்து ப்ளூ black கலரில் மாறி இருக்கும். ஸ்டார்ச் இல்லை, அந்த ஃபுட்டை வந்து அது அங்கே ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி இல்லை அப்படின்னா நோ கலர் சேஞ்ச். இல்லையா? கொஷின் கேட்பாங்க, ஸ்டார்ச் டெஸ்ட்டில் நோ கலர் சேஞ்ச்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ ஸ்டார்ச் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் வந்து ஸ்டார்ச் ப்ரெசண்ட் ஆயிருக்குன்னா என்ன கலரில் அது அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ப்ளூ black கலர் அப்படின்றத நாம் சொல்லணும். ஓகே, ஸோ ஹோப் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ஸ் இந்த டாபிக் வந்து நீங்கள் கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.